வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் படி ஷோ. இதில நம்ம புரோகிராமிங் மற்றும் வெப் டெவலப்மென்ட் குறிச்சு பார்த்துட்டுருக்கிறோம். அந்த வகையில நம்ம ஒரு பூட்ஸ்ட்ராப் சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம். லாஸ்ட்டா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு nav bar எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பூட்ஸ்ட்ராப்ல பார்த்தோம். உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னக்கூட்டி என்னோட டுட்டோரியல் பார்க்கலன்னா, தயவுசெய்து என்னோட ப்ரீவியஸ் டுட்டோரியல் பார்த்துக்கோங்க. அப்பனா தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் கரண்ட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு nav bar எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை எப்படி ரெஸ்பான்சிவா மாத்துறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டிவைஸ்க்கு மாறின உடனே நம்மளோட சைஸ் வந்து சின்னதான உடனே வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சைஸ் சிறுசான உடனே நம்ம நவபார் வந்து ஒரு ஹரிசாண்டல்ல இருந்து வெர்டிகலா மாறிடுச்சு. பட் இது நல்லா இல்லை. நமக்கு தேவையான மாதிரி ஒரு அருமையான வெப்சைட்டுக்கு மொபைலில் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி, அதே நேரம் நேட்டிவ் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப் ரன் ஆனால் எப்படி ஒரு ரன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காண்டி அதுக்கேற்ற மாதிரி இதை எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக டெவலப் பண்ண கிளாஸு ஞாபகம் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் பார்க்கலன்னா என்னோட ப்ரீவியஸ் டுட்டோரியலை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை சரௌண்ட் பண்ணியிருக்கிற இந்த டிவ்வில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ், அப்புறம் navbar கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போகிறேன். 2 கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிட்ட போகிறேன். யூனிக் ஐடி, இது யூனிக் நேமு. navbar அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம navbar ஹெட் செக்ஷனில் போய் ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டகிள் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் நம்ம navbar நமக்கு ஷோ பண்ணுற மாதிரி காட்டுறதுக்காண்டி இந்த பட்டன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு மேலே கிரியேட் பண்ணேன்னா, நம்ம navbar ஹெட்டரில் navbar பிராண்டுக்கு மேலேயோ கீழேயோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேறு எந்த இடத்துலையும் கிரியேட் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய கிளாஸ் கொடுக்க போகிறேன். navbar டகிள் இன்னொரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேட்டா டகிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் கொடுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம navbarக்காண்டி புதுசாக ஒரு டேட்டா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் HTML பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் கலப்படாதீங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா டகிள் ஈக்குவல் டு கொலாப்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் டேட்டா டார்கெட் ஈக்குவல் டு ஸோ நம்மளோட யூனிக் ஐடி. ஸோ இந்த யூனிக் ஐடி நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக navbarங்கிறது வந்து ஏற்கனவே சிஎஸ்எஸ்ல இருக்கனால கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் navbarக்கு வந்து navbar மொபைல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஹேஷ் பவுண்ட் சிம்பிள் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஐடி. ஸோ இங்கே என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கே இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட கிட்டத்தட்ட வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணி கிளாஸ் ஐகான் பார் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் 3 இது போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட இது ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளோட இது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணது இதுக்கு முன்னாடி பண்ணது இருக்குது. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையாக ஒரு 3 புள்ளி வச்சு நம்மளோட ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம navbar வருது. ஸோ இதுதான் மொபைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம navbar வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம கிரியேட் பண்ண navbarக்கு மேலே இருந்த டிவ்வில் 2 கிளாஸ் ஆட் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் navbar கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம navbar ஹெட்டர் செக்ஷனில் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டோம் navbar டகிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேட்டா டகிள் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தோம். அதுக்கப்புறம் டேட்டா டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஐடி வித் ஹேஷ் பவுண்டோட நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் ஹேஷ் பவுண்ட்னா உங்களுக்கு நீங்கள் சிஎஸ்எஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஹேஷ் தான் ஐடி ரெஃபரன்ஸ் பண்ணுற செலக்டர். அதனால தான் இங்கே ஹேஷ் கொடுத்தோம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.
இன்கேஸ் இதை மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் வந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு எரர் வந்ததுனாலோ எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவோம்.